சுகவனன் ஆர் டைரக்ஷன்ல பரோட்டா முருகேசன், விஜயன், வித்யா சக்திவேல், சித்ரா நாகராஜன், விஜய் சேனாதிபதி நடிப்புல வெளியே இருக்கிற ஒண்டி முனியும் நல்ல பாடணும் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தான் மகன் கிணத்துல தவறி விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது தனது குலதெய்வமான ஒண்டிமுனி கிட்ட தான் மகனை பிழைக்க வச்ச அப்படின்னா இந்த ஆட்டை பலி கொடுக்கற அப்படின்னு கண்ணீரோட வேண்டிக்கிறாரு ஏழை விவசாய தொழிலாளியான பரோட்டா முருகேசன். மகன் பிழைச்சதுக்கு அப்புறம் அந்த கிடாய கோயிலுக்காக வளர்த்துட்டு வராரு. ஆண்டுகள் ஓடினாலும் 2 பண்ணையார்களோட ஈகோ பிரச்சனையால ஒண்டிமுனி கோயிலுக்கு திருவிழா நடத்த முடியாத நிலை அங்க ஏற்படுது. தன்னோட வறுமையிலும் அந்த கிடாய வேண்டுதலுக்காக பாதுகாத்துட்டே வராரு. ஆனா பணத்துக்காக அந்த ஆட்டை விக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முருகேசனோட மகனும் மருமகனும். தடைகளெல்லாம் தாண்டி ஒண்டிமுனிக்கு திருவிழா நடந்துச்சா இல்லையா, அந்த ஆடு பலியாகப்பட்டுச்சா இல்லையா அப்படிங்கறதான் கொங்கு கிராம பின்னணியில ஒரு சிறுகதை மாதிரியான ஃபீல் குட் மூவியா கொண்டு வந்திருக்கிறதா ஒண்டிமுனியும் நல்ல பாடணும். நல்ல பாடன் அப்படிங்கிறது கதாநாயகன் பரோட்டா முருகேசனோட கேரக்டர் பேருங்க. கொங்கு கிராமத்து வட்டார மக்களோட வாழ்வியல், அங்க நிலவும் பாகுபாடுகள், நில சுரண்டல்கள், விவசாய தொழிலாளிகளோட அவலங்கள், ஒரு குடும்ப தலைவனோட தவிப்பு, ஒரு ஆடு பின்னணியில அழகா கொண்டு போயிருக்காங்க இந்த கதைய. சினிமா தனம், ஹீரோயிசம், ஓவர் பில்டப் இல்லாம ஒரு ஈரானிய படம் மாதிரி காட்சிகளை நகர்த்தி இருக்காரு இயக்குனர். பரோட்டா காமெடியில சூரிக்கு பரோட்டா சாப்பிட செஞ்சவரா நடித்த முருகேசன் தான் இந்த படத்தோட கதாநாயகனா நடிச்சிருக்காரு. நல்ல பாடங்கிற கதாபாத்திரத்துல நடிக்காம அழகா வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். அவருக்கு கண்டிப்பா இந்த படத்துக்காக விருது கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. மிக இயல்பான வட்டார பேச்சு, கிராமத்து விவசாயி கூலிகளுக்கான உடல் மொழி, வறுமையில குடும்ப கஷ்டத்துல அவங்க படுற பாடு, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் குலதெய்வத்துக்கு கொடுக்கிற வாக்க நிறைவேற்றணும் அப்படிங்கிற மன உறுதி, கோயில் திருவிழா நடத்த முடியாம கலங்குறது, ஆட்ட காணாம தவிக்கிறது என படம் முழுக்க அவரோட பங்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்படி எல்லாம் ஒரு கேரக்டரை தமிழ்ல பார்த்து பல வருஷம் ஆயிருச்சுங்கிற ஃபீலும் வந்துச்சு. அவரோட மகளாக வருகிற சித்ரா நாகராஜன், மகன் விஜயன், மருமகன் விஜய் சேனாதிபதி, மகனோட காதலி வித்யா, எதிரிகளாக இருக்கும் 2 பண்ணையார்கள், அவங்களோட மனைவி, பேரன் என படத்துல நடிச்சா எல்லாருமே மிகைப்படுத்தல் இல்லாம அழகான நடிப்பை கொடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த ஆடும் பல சீன்களை ஸ்கோர் செஞ்சிருக்குங்க. கொங்கு கிராமப்புறங்களோட நிலைமை, விவசாய தொழிலாளிகளோட பிரச்சனைய அவங்கள வட்டி அடிமைத்தனங்கிற முறையில சுரண்டப்படுவதை அழுத்தமா சொல்லி இருக்காரு இயக்குனர். குடியோட பாதிப்பு ஏழை குடும்பங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கறத மகன் மருமகன் கேரக்டர் மூலமா சொல்லி இருக்கிறது நச்சுன்னு இருக்கு. பண்ணையார்களோட சுயநலத்துக்காக முருகேசன் பலியாகிற, வேலை வாங்கப்படுகிற சீன்கள், அவர் தவிக்கிற சீன் உருக்கமா இருக்கு. சினிமாங்கிறதையும் தாண்டி ஒரு கிராமத்துல நாமும் இருக்கிற உணர்வை தருகிற திரைக்கதை வசனங்களை கொடுத்த இயக்குனர் சுகுணத்தை தாராளமா பாராட்டலாங்க. பலியிட வேண்டியது ஆடுகள் மட்டும் இல்ல அப்படிங்கிற கருவும் நல்லா இருக்கு. பண்ணையார்கள், கூலி தொழிலாளிகளோட நிலைமை, அப்பா மகள் பாசம், தாத்தா பேரன் உறவு, காதல், நட்பு, ஜாதி பாகுபாடு ஆகியவற்றை பல சீன்களை நேர்த்தியா சொல்லி இருக்கிறதும், அந்த காட்சிகள்ல சம்பந்தப்பட்டவர்களோட இயல்பான நடிப்பு படத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு. ஆடு காணாம போற இடங்களும், அங்க நடக்கும் விஷயங்களும், கிளைமேக்ஸ்ல ஒண்டிமுனி கோயில்ல நடக்கும் சம்பவங்களும் விறுவிறுன்னு கொண்டு போறாங்க. குலதெய்வம் மீது கிராம மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை, திருவிழா நடத்த அவங்க அவமானப்படுகிற, ஏமாற்றப்படுகிற சீன்கள் உணர்ச்சி பூர்வமா கொண்டு போயிருக்காங்க. குறிப்பா ஜேடி விமலோட ஒளிப்பதிவு அந்த பகுதிக்கே நம்ம சென்று போயிட்டு வர உணர்வை தருது. அவரோட கேமரா கோணங்கள் அவ்வளவு அழகா கொண்டு போதுங்க. கிராமத்து இசையும், சரியான பின்னணி இசையையும் பல இடங்கள்ல கொடுத்திருக்காரு இசையமைப்பாளர் நடரா சங்கரன். சதீஷோட எடிட்டிங்கும் கச்சிதமா படத்துக்கு பொருந்தி இருக்கு. சில சமயம் வேகமா போகிற கொங்கு வட்டார வழக்க அதன் அர்த்தத்தை புரிஞ்சு கொள்றதுல சில பேருக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். கிளைமேக்ஸ்ல சில இடங்கள்ல செயற்கைத்தனம் எட்டி கொஞ்சம் லைட்டா பாக்குது. கொஞ்சம் மெதுவா நகரும் திரைக்கதை என சில மைனஸ் இருந்தாலும் புது இயக்குனர், புதுமுக நடிகர்கள், புது கதை, புது களம் என எல்லாமே சேர்ந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு அழகான படத்தை கொடுத்திருக்காங்க. வணிக சமரசமா இல்லாம ஒரு கிராமத்து வாழ்வியலை சொல்லும் இந்த படம் பல விருதுகளுக்கும் பாராட்டுகளுக்கும் தகுதியான படம்னே நினைக்கிறேன். அங்க மொத்தத்துல ஒண்டிமுனியும் நல்ல பாடணும். சில படங்கள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மனசுல நிற்கும் அந்த வகையான ஒரு படங்க. தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.